தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாப் 10 தமிழ் சேனல். அனைவருக்கும் டாப் 10 தமிழ் சேனல் சார்பா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இன்னைக்கு இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாப் 10 டெக் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா போன்ற மொபைல் நெட்வொர்க்ஸோட ரெவன்யூ நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே வரதா சிட்டி யூகிட்டி ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய யூசர்ஸ் சிம் ஆக்டிவ்ல இருந்தாலும் இன்டர்நெட் பேக் ரீசார்ஜ் பண்றது இல்ல. இதனால ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா போன்ற நெட்வொர்க்கோட ரெவன்யூ நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வரதா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் இந்தியால டிமானிட்டைசேஷன் சொல்லப்பட்டிருக்கு. Xiaomi MI இப்போ B2X சர்வீஸ் சென்டர்ல டைப் ஆயிருக்காங்க. B2X சர்வீஸ் சென்டர் வேர்ல்டு ஃபுல்லா 140க்கு மேல பிரான்ச் இருக்கு. இந்த சர்வீஸ் சென்டர்ல மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், மொபைல் சர்வீஸ் போன்ற எல்லாத்துக்கும் ஃபேமஸ். இந்தியால மும்பை மற்றும் சென்னை போன்ற சிட்டிஸ்ல இருக்கு. Xiaomi மொபைல்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல 2014ல தான் என்டர் ஆனாங்க. இந்த 2017ல Xiaomi மொபைல்ஸ் நம்பர் 4th பிளேஸ்ல இருக்கு. இப்போ Xiaomi மொபைல்ஸ் B2X சர்வீஸ் சென்டர்ல டைப் வச்சனால Xiaomi மொபைல்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா B2X சர்வீஸ் சென்டர்ல சரி பண்ணிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால Xiaomi மொபைல் சேல்ஸ் இந்தியால அதிகமாகும்னு Xiaomi கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா 2020ல ஃபுல் டிஜிட்டல் பேமெண்டா மாறுறதுக்கு முழு நடவடிக்கையில இறங்கி இருக்கிறதா இந்தியன் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. டிஜிட்டல் POS சர்வீஸ் மற்றும் மொபைல் பேங்கிங் பண்றவங்களுக்கு ஃபியூயல் பர்ச்சேஸ், இன்சூரன்ஸ் பிரீமியம் மற்றும் சர்வீஸ் டாக்ஸ் இது எல்லாத்தையும் கம்மி பண்றதா இந்தியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி கம்மி பண்றதுனால நாளுக்கு நாள் மக்கள் டிஜிட்டல் POS சர்வீஸ் மற்றும் மொபைல் பேங்கிங்க்கு மாறி 2020ல இந்தியா முழுமையா பணப்புழக்கம் கம்மியாயிடும்னு தெரிவிச்சிருக்காங்க. Facebook வீடியோஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் இன்சர்ட் பண்ண போறதா Facebook நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. Facebookல இப்ப நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால Facebook நிறுவனம் யூடியூப்ல வர மாதிரியே நம்ம போடுற வீடியோக்கு முன்னாடி 20 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. சாம்சங் Gear S3 இந்தியால லான்ச் ஆயிருக்கு. இந்த Gear S3 ரவுண்ட் ஷேப் 360x360 பிக்சல் சூப்பர் AMOLED LED ஸ்கிரீன்ல வருது. ஈஸியா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வார் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் இருக்கு. நீங்க இதுல டிஃபரெண்டான தீம்ல டைம் ஸ்கிரீன் வச்சுக்கலாம். இந்த டிவைஸ்ல உங்க சாம்சங் மொபைல்ல இருக்கும் இமெயில், மெசேஜ், கான்டாக்ட், கால் லாக், கேலரி எல்லாத்தையும் இந்த Gear S3லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டிவைஸ் சார்ஜ் பண்ணிட்டா 4 நாள் வரைக்கும் பேட்டரி தாங்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. OnePlus மொபைல்ஸ் இந்தியால ரொம்ப ஃபேமஸா வந்துருக்கு. ஆல்ரெடி OnePlus 3 வரைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ OnePlus லைவ் ஸ்டோர் ரீசெண்டா இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இதனால நீங்க ஏதாவது OnePlus மொபைல் வாங்குற மாதிரி இருந்தா இந்த லைவ் ஸ்டோர்ல நீங்க வாங்கக்கூடிய மொபைலோட டெமோ பீஸ் இருக்கும். அதை லைவா யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. சாம்சங் ஃபோல்ட் இந்த கான்செப்ட் பத்தி சாம்சங் 2013ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வெளிவிட்டாங்க. இப்போ அவங்க இந்த சாம்சங் ஃபோல்ட் ப்ராஜெக்ட்ல இறங்கி இருக்காங்க. இந்த சாம்சங் ஃபோல்ட் மொபைலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணா டேபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபிளெக்சிபிள் OLED டிஸ்பிளேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2018ஓட சாம்சங் ரிசர்ச் ஃபிளெக்சிபிள் OLED மொபைல்ஸ்னு தெரிவிச்சிருக்காங்க. கூகுள் நிறுவனம் இப்போ ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கார் டிரைவரே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிரைவ் பண்ற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. நம்ம போகக்கூடிய இடத்தை இந்த கார்ல என்டர் பண்ணிட்டா போதும், அதுவா டிரைவ் பண்ணி கரெக்டா கொண்டு போய் விட்டுடும். இந்த கார் சுத்திலும் நிறைய சென்சர்ஸ் இருக்கு. அதனால இந்த கார்ல போகும்போது இடையில வரும் சிக்னல்ஸ், வாகனங்கள் எல்லாத்தையும் இந்த சென்சார் கரெக்டா நோட் பண்ணி இந்த காரை ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடுற மாதிரி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. இந்த கார்ல 12 பேர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம்னு தெரிவிச்சிருக்காங்க.
ஏர்டெல் நிறுவனம் டிஜிட்டல் பேமெண்ட் பேங்க் சர்வீஸ் ஓபன் பண்ண போறாங்க. இந்த பேங்க் ஃபுல்லா டிஜிட்டலைஸா வரப்போகுதாம். அதாவது எல்லாமே மொபைல் மூலியமாவே டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி செய்ய போறாங்களாம். இதனால பேப்பரை யூஸ் பண்ணாம டிஜிட்டல் பேமெண்டா இந்தியாவை கொண்டு வரது தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் பேங்க் சர்வீஸோட நோக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. யாரு வேணா இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு இருந்தா போதும், உடனே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். இந்த சர்வீஸ் மூலியமா உங்க பணத்தை எந்த பேங்க் அக்கௌண்ட்ல வேணாலும் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹோண்டா நிறுவனம் ஹோண்டா ரைடிங் அசிஸ்ட்னு புதுசா ஒரு பைக் தயாரிச்சிருக்காங்க. இந்த பைக்ல 2 புது ஃபியூச்சர் இருக்கு. அதாவது இந்த பைக்குக்கு ஸ்டாண்டே இல்லாம பேலன்சிங்கா அதுவே நிக்கிற மாதிரி இந்த பைக் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா, நிறைய பேர் பைக்கோட வெயிட் அதிகமா இருக்கனால பைக்கை வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வர ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால இந்த பைக்கோட ஃப்ரண்ட் மகார்ட்ல ஜஸ்ட் கையை வச்சுட்டு இந்த பைக் முன்னாடி நடந்து போனா போதும், அதுவே உங்களை மெதுவா ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வந்துடும். இதனால உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து பைக்கை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப ஈஸின்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகின் முதல் சிம் கார்டு 1991ஆம் வருடம் பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த வயர்லெஸ் நெட்வொர்க் ஆபரேட்டர் ரேடியோ லிஞ்சாவால் உருவாக்கப்பட்டது. இந்த டாப் 10 டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அபிஷியல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10 தமிழ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.